நம்ம ஊர்ல காய்கறில இருந்து மாட்டுக்கறி வரைக்கும் எல்லாமே சாப்பிடுறோம். சைனா ஜப்பான்ல எல்லாம் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் போயிட்டு கற்பாம்பூச்சி பள்ளி எல்லாம் சாப்பிடுறாங்க. ஆனா இன்னும் வேற லெவல் போயிட்டு மனுஷனே சாப்பிடுற 10 பிளேசஸ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமா வெஜிடேரியன்ஸ் யாரும் இந்த வீடியோ பார்க்காதீங்க. இந்தோனேஷியால இருக்கிற காரோவோய் அப்படின்ற பழங்குடி மக்கள் மனுஷ கறி சாப்பிடுவாங்களாம். 2006ல ஒரு ஆஸ்திரேலியன் ஜேர்னலிஸ்ட் அவங்களை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது தான் அவங்க மனுஷங்களை சாப்பிடுறத கண்டுபிடிச்சிருக்காரு. அவங்க மனுஷனோட முடி, பல்லு, நகம், எலும்பு தவிர மிச்சம் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்களாம். Instead, he started punching me. In 2011, Helen Michael was attacked by a man who attempted to eat her face. யுகாண்டால மனுஷங்களை கொல்றது ஒரு கிரைமா இருந்தாலும் மனுஷங்களை சாப்பிடுறது கிரைம் கிடையாது. மேத்யூ கோல்ட்மேன் அப்படின்ற ஒரு ஃபில்ம் மேக்கர் யுகாண்டால இருக்கிற ஒரு ஆள் இன்டர்வியூ பண்ணப்போ அவர் சின்ன வயசா இருக்கும்போது மனுஷ கறி ஊட்டி விட்டு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போய் இப்போ வரைக்கும் அவர் அதை மட்டும் தான் சாப்பிடுறதா சொல்லியிருக்காரு. கம்போடியா 2002ல கம்போடியால ஹியூமன் ஃபிளஷ் வைன்ல தொட்டு சாப்பிட்டதுனால சுடுகாட்டுல வேலை செய்யற 2 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு. ஆனா அவங்க சாப்பிட்டது ஏற்கனவே செத்து போன பாடி அப்படின்றதுனால எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காம ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் 10 வருஷம் கழிச்சு அதே மாதிரி சுடுகாட்டுல வேலை செய்யற 2 பேர் ஹியூமன் பாடி பார்ட்ஸ் சாப்பிட்டுருக்காங்க. இந்தியால வாரணாசியில இருக்கிற அகோரிங்கெல்லாம் செத்தவங்களோட பாடி பார்ட்ஸ் சாப்பிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம மனுஷனோட மண்டை ஓட்டை வச்சுதான் அவங்க தண்ணியே குடிக்கிறாங்க. மனுஷங்களை சாப்பிடுறதுனால அவங்களால சீக்கிரமா கடவுளை நெருங்க முடியும்னு அவங்க சொல்றாங்க. Why are people on that side of the river so afraid of the Agori? I see. சைனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஹியூமன் பேபிஸை சாப்பிடுறாங்க. அபார்ட் ஆன குழந்தைங்களை சாப்பிட்டா ஸ்டாமினா, எனர்ஜிலாம் வருது அப்படின்றதுனால அபார்டட் பேபிஸை பவுடர் பண்ணி கேப்சூல் மாதிரி ரெடி பண்ணி இல்லீகலா விற்கிறாங்க. இதுவும் ஒரு வகையான ட்ரக்ஸ் தான். சில ஹாஸ்பிட்டல்ஸ் அபார்ட் ஆன பேபிஸை காசுக்காக விற்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஜெர்மனி மனுஷங்களை சாப்பிடுற இந்த பழக்கத்தை கேனபிலிசம்னு சொல்றோம். 2001ல கேனபிள் கேஃபே அப்படின்ற ஒரு வெப்சைட்ல ஜெர்மனியை சேர்ந்த ஆர்மின் மேவிஸ் அப்படின்ற ஒரு ஆடை போஸ்ட் பண்ணிருக்காரு. அந்த ஆட்ல என்ன இருந்ததுன்னா 18ல இருந்து 30 வயசு ஆகிற ஒரு ஆள் சாப்பிடுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னு போட்டிருக்கு. பிராண்டஸ் அப்படின்றவர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அவரோட உடம்ப சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஆர்மின் பிராண்டஸ்க்கு 20 ஸ்லீப்பிங் பில்ஸை கொடுத்துட்டு அவர் சாப்பிடுறத வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல விட்டுருக்காரு. இவர் பண்ணது கொலையா இருந்தாலும் பிராண்டஸோட பெர்மிஷனோட பண்ணதுனால 8 வருஷத்துலயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹோலாண்ட்ல ஒரு டிவி ஷோல 2 பேர் அவங்க வயிற்றுல இருந்து சின்னதா ஒரு பீஸை கட் பண்ணி அதை தவால போட்டு வறுத்து சாப்பிட்டுருக்காங்க. ஹோலாண்ட்ல கேனபிலிசம் லீகல் அப்படின்றதுனால அவங்க எதுவுமே பண்ணல. Controversy. Video from the operation was included in the broadcasted show. A fall foul of the law. Falling foul of decency, however, that is a matter of taste. ஆஸ்திரேலியால ரோடோட ரைட் சைடுல நடந்து போனாலே அது ஒரு கிரைம் தான். ஆனா மனுஷங்களை சாப்பிடுறது கிரைம் கிடையாதான். உங்களுக்கு ஆஸ்திரேலியால இருக்கும்போது பசிச்சதுன்னா உங்க விரல கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க விரல கடிச்சிங்கன்னா தூக்குல கூட போடுவாங்க. யுனைடெட் கிங்டம் யூகேல கூட கேனபிலிசம்க்கு எதிராக லாஸ் எதுவுமே கிடையாது. ஏற்கனவே செத்து போனவங்க பாடியை நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு முன்னாடியே கூட உட்காந்து வேக வச்சு சாப்பிடலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யூஎஸ்ஏல கூட கேனபிலிசம்க்கு எதிராக எந்த லாவும் கிடையாது. குழந்தை பிறக்கும் போது பிளசண்டா அப்படின்ற ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அந்த பிளசண்டால விட்டமின் அதிகமா இருக்கிறதுனால அமெரிக்கால அதை சாப்பிடுறாங்க. ஓகே, எனக்கு லைட்டா பசிக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.